கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? உத்தமமாய் நடப்பவர்களை குறிக்கிறது. உத்தமமாய் நடப்பவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரே துணையாய் இருக்கும்போது ஆபத்து நேரிட்டாலும் அவர்கள் அதில் தோற்றுப்போவதில்லை. மற்றவர்கள் பார்த்து ஏளனம் செய்யும்படியாக வெட்கப்பட்டு போவதில்லை. பஞ்சகாலம் என்பது இந்த உலகத்தார் கடந்து போகிற சூழ்நிலை. வியாதி, வறுமை, குறைவுகள் என்று எத்தனையோ இருக்கலாம். உலகத்தாருக்கு அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழும் நமக்கு கர்த்தர் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் கொஞ்சத்தில் கூட நாம் திருப்தியாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது வசதி வந்ததும் ஆட்டம் போடுகிற மற்றவர்கள் போல நாம் இல்லாமல் கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க நாம் மேம்பட்டவர்களாக இருப்போம். அதனால் உத்தமர்களாய் நடப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக மேன்மையாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்கு நீரே அல்லாமல் வேறே துணை கிடையாதப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு நீங்கள் இருங்க. நாங்கள் வெட்கப்பட்டு போகிறது போல சூழ்நிலைகள் வந்தாலும் எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர் நீங்கள். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்யுங்க. நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்க. எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாக மேன்மையாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.